நான் டெல்லியில் வசித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. கடின உழைப்பு என்பது எனக்கு எப்போதும் சுமையாகவே இருந்தது. ஆனால் என் தந்தையின் மறைவுக்கு பிறகு நான் தொழில் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தபோதுதான் நிஜம் புரிந்தது. வாழ்க்கை என்பது பூக்களின் மெத்தை அல்ல. வயிற்று பிழைப்புக்கு சம்பாதிப்பது எவ்வளவு கடினம் என்பதையும் அப்போதுதான் உணர்ந்தேன். நான் வியாபாரத்தில் இறங்கிய போது எல்லா பக்கங்களில் இருந்தும் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிட்டது. எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் எனக்கு குறைந்த கூலியே கிடைத்தது. கொஞ்ச காலம் கழித்து நான் டெல்லி செல்ல வேண்டும் என்று என் தாயிடம் பிடிவாதம் பிடித்தேன். என் தாயார் என் பிடிவாதத்தை கண்டு கலங்கினார். நீ போய்விட்டால் நான் தனியாக எப்படி வாழ்வேன் என்று கேட்டார். ஆனால் நான் டெல்லியில் நிலை பெற்றதும் அவரையும் என்னுடன் அழைத்துக் கொள்வேன் என்று அவருக்கு புரிய வைத்தேன். அவர் மனதார சம்மதித்தாரோ இல்லையோ என் பிடிவாதத்திற்கு முன்னால் தோற்றுவிட்டார். நான் பணம் சேகரித்து டெல்லி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். டெல்லி வந்த பிறகு ஆரம்ப சில ஆண்டுகள் நான் கடுமையாக உழைத்தேன். ஆனால் கூலி நன்றாக இருந்ததால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒரு நாள் நான் என் ஊரிலிருந்து கொண்டு வந்திருந்த என் பொருட்களை பிரித்த போது அதில் ஒரு பழைய புத்தகம் கிடைத்தது. அந்த புத்தகத்தை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அது என் தந்தையின் புத்தகம். என் தந்தைக்கு அந்த புத்தகம் என் தாத்தாவின் கடைசி நினைவு சின்னமாக இருந்தது. தாத்தா இறந்த பிறகு என் தந்தை அதை பாதுகாத்து வைத்திருந்தார். இப்போது அவரும் இந்த உலகில் இல்லாததால் என் தாய் அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்து நான் அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் பொருட்களில் வைத்திருந்தார். இவ்வளவு நாட்களுக்கு பிறகு எனக்கு அந்த புத்தகம் கிடைத்தது. நான் அதை பிரித்த போது வியந்து போனேன். நான் உடனே அதை வாசிக்க ஆரம்பித்தேன். பிறகு வாசித்து கொண்டே போனேன். அந்த புத்தகம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதில் பல நோய்களுக்கான வீட்டிலேயே செய்யக்கூடிய வைத்தியங்கள் மிக விரிவாக எழுதப்பட்டிருந்தன. மக்கள் பேசக்கூட தயங்கும் மற்றும் மருத்துவரிடம் செல்ல தயங்கும் அத்தகைய ஒவ்வொரு நோய்க்கும் இந்த புத்தகத்தில் சிகிச்சை இருந்தது. என் தாத்தா மிகவும் புகழ்பெற்ற பாரம்பரிய மருத்துவராக இருந்தார். அவர் தனது அத்தனை மருத்துவ குறிப்புகளையும் இந்த புத்தகத்தில் விரிவாக எழுதி வைத்திருந்தார். இந்த புத்தகத்தின் உதவியுடன் நான் ஒரு பாரம்பரிய மருந்தகத்தை திறந்தால் எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் என் திருமணத்திற்காக என் தாயாருக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் பணத்தையும் நான் சேமித்திருந்தேன். சில நாட்களிலேயே நான் ஒரு சிறிய கடையை வாடகைக்கு எடுத்து சில அத்தியாவசிய மூலிகைகளை வாங்கினேன். நான் சில மருந்துகளை தயாரித்து அவற்றை விற்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் எனக்கு தெரிந்தவர்கள் மருந்துகளை வாங்கினர். ஆனால் மக்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பித்ததும் என்னிடம் நோயாளிகளின் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே என் மருந்தகம் நல்ல அங்கீகாரத்தை பெற்றது. மருந்தகம் வைத்ததற்கான செலவு 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே திரும்பி வந்துவிட்டது. அன்றைய தினம் மாலை இருண்டு கொண்டிருந்தது. நான் அவசரமாக என் கடையின் பொருட்களை மூடி மருந்து பொட்டலங்களை பத்திரமாக வைக்க ஆரம்பித்தேன். எப்படியும் மாலைக்கு பிறகு என்னிடம் யாரும் வருவது இல்லை. நான் மருந்தகத்தை திறந்து வைத்திருந்தால் இரவு பகல் எனக்கு வேலை இருந்திருக்கும். அதனால் நான் என் மருந்தகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருந்தேன். இந்த ஏற்பாட்டினால் என் இரவும் பகலும் எந்த சோர்வும் இன்றி அமைதியாக சென்று கொண்டிருந்தன. என் இந்த மருந்தகம் கடந்த 2 ஆண்டுகளாக டெல்லியில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வந்தது. என் மருந்துகளில் ஒவ்வொரு வியாதிக்கும் சிகிச்சை இருந்தது. இந்த மருந்துகள் மலிவானவை மற்றும் உள்ளூர் தயாரிப்புகள். அதனால் எந்த பக்க விளைவுகளும் இருக்காது. இறைவன் என் கையில் அப்படிப்பட்ட குணமளிக்கும் சக்தியை வைத்திருந்தார். நான் தயாரித்த மருந்துகள் எல்லோருக்கும் குணமளித்தன. ஒரு நாள் மாலை நேரத்தில் நான் மருந்தகத்தை மூடிக்கொண்டிருந்த போது ஒருவர் பதட்டத்துடன் ஓடி வந்து என்னிடம், கண்ணீருடன், தயவு செய்து என் மனைவியை குணப்படுத்துங்கள், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். நான் அவரிடம், சகோதரரே, நான் இந்த கடையை மூடிக்கொண்டிருக்கின்றேன். இது என் ஓய்வு நேரம். நீங்கள் காலையில் வாருங்கள் என்று மென்மையாக மன்னிப்பு கேட்டு புரிய வைத்தேன். அந்த நபர் கலக்கமடைந்து என் கையை பிடித்து, இல்லை, எனக்கு நீங்கள் இப்போதுதான் தேவை. நான் மிகவும் தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னால் திரும்பி செல்லவும் முடியாது, காத்திருக்கவும் முடியாது. ஏனெனில் என் மனைவிக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருக்கிறது. நான் மிகவும் கவலையோடு இருக்கிறேன். நான் பல மருந்துகளை பயன்படுத்தி விட்டேன், ஆனால் எந்த பலனும் இல்லை என்றார். அவர் படும் கஷ்டத்தை பார்த்த பிறகு நான் நின்றேன். அந்த மனிதன், நான் மிகவும் ஏழை, என்னால் என் மனைவிக்கு எந்த பெரிய மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்க முடியாது என்றார். நான் அவரை உற்று பார்த்தேன். அவர் நல்ல உயரமும் ஆரோக்கியமும் கொண்ட ஒரு வாலிபர். அவர் அணிந்திருந்த உடை சாதாரணமாக இருந்தது. அதனால் அவர் மிகவும் பணக்காரராக தெரியவில்லை. ஒருவேளை என்னால் மருந்தின் முழு பணத்தையும் அவரிடமிருந்து பெற முடியாமல் போகலாம். முதலில் நான் அவரை மறுத்துவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் பிறகு மனிதநேயம் காரணமாக தலை அசைத்தேன். நான் அவரிடம், சரி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இப்போதே உங்களிடம் வருகிறேன் என்றேன்.
அவருக்கு ஆறுதல் அளித்துவிட்டு நான் என் கடைக்கு திரும்பி சென்று பக்கவாதத்திற்கான சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளை எடுத்தேன். பிறகு அவருடன் புறப்பட்டேன். வழியில் அவர் சோகமான குரலில் தன் மனைவியின் நிலையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அவர், என் மனைவி மிகவும் சுறுசுறுப்பான இளமையான பெண். அவள் சோர்வின்றி நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு அவளுக்கு பக்கவாதம் தாக்கியது. அதனால் அவள் படுக்கையில் விழுந்து விட்டாள். இப்போது அவளால் நகரவும் முடியவில்லை, எந்த வேலையும் செய்ய முடியவில்லை என்றார். அந்த மனிதர் அழுது கொண்டே, என் மனைவி மீது எனக்கு மிகுந்த அன்புள்ளது. என்னால் முடிந்தால் நான் அவளை வாழ்நாள் முழுவதும் உட்கார வைத்து கவனிப்பேன். ஆனால் என் பிரச்சனை என்னவென்றால் அவள் மிகவும் இளமையாக இருக்கிறாள். படுக்கையில் இப்படி உதவியற்று இருப்பது அவளுக்கு பெரிய துயரம். தன் நிலைமையை பற்றி அவள் அதிகம் அழுகிறாள். எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் ஒரு பெண்ணால் இப்போது வாழ்நாள் முழுவதும் படுக்கையில் இருக்க முடியாது என்றார். நான் அவருக்கு ஆறுதல் அளித்து, கவலைப்படாதீர்கள், கடவுள் உங்களை என்னிடம் அனுப்பியிருந்தால் நிச்சயமாக என் கைகளில் உங்கள் மனைவிக்கான குணமளிக்கும் சக்தியையும் அவர் வைத்திருப்பார் என்றேன். என் ஆறுதல் வார்த்தைகளால் அந்த மனிதர் சற்று அமைதியானார். நாங்கள் அவர் வீட்டை அடைந்த போது இரவு ஆகிவிட்டது. அவர் என்னை வீட்டிற்குள் அழைத்து சென்று விளக்கை போட்டார். நேராக அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். எதிரே படுக்கையில் ஒரு இளம் பெண் போர்வையால் மூடப்பட்டு படுத்திருந்தாள். அந்த மனிதர் எனக்காக படுக்கைக்கு அருகில் ஒரு நாற்காலியை வைத்துவிட்டு தன் மனைவியின் போர்வையை சரி செய்ய ஆரம்பித்தார். அப்போது என் பார்வை அவர் மனைவி மீது விழுந்தது. அவளை பார்த்ததும் நான் சதம்பித்து போனேன். அவள் மிகவும் அழகான பெண்ணாக இருந்தாள். அவளது தோல் பளபளப்பாகவும் நிறம் வெள்ளையாகவும் இருந்தது. அவள் உண்மையில் மிகவும் இளமையாக இருந்தாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த ஏழை மனிதனின் மனைவி இவ்வளவு இளவரசி போல் அழகாக இருப்பார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. கடவுள் எப்படி சிலருக்கு இப்படிப்பட்ட அருளை கொடுத்திருக்கிறார் என்று நான் அவருடைய அதிர்ஷ்டத்தை கண்டு ஆச்சரியப்பட்டேன். என்னிடம் நிறைய பெண் நோயாளிகள் மற்றும் பெண்கள் வருவார்கள். ஆனால் யாரும் என் பார்வையை இவ்வளவு ஆழமாக கவனிக்க வைத்தது இல்லை. திடீரென்று என் எண்ணம் கெட்டுப்போக ஆரம்பித்தது. என் மனதில் சாத்தானின் ஆதிக்கம் மேலோங்க ஆரம்பித்தது. எப்படியும் அந்த பெண் என் இரக்கத்தின் தயவில்தான் இருந்தாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த மனிதர் என்னை குலுக்கி என் கனவை கலைத்த போது நான் அதிர்ச்சி அடைந்து சுய நினைவுக்கு வந்தேன். அவன், டாக்டர் சார், நான் எவ்வளவு நேரமாக உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்கே தொலைந்து போனீர்கள்? என் மனைவி நோயை குணப்படுத்த முடியுமா அல்லது கவலைப்பட வேண்டிய விஷயம் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டான். அவனது குரலில் பதட்டம் தெரிந்தது. நான் அமைதியாக இருப்பதையும் யோசனையில் இருப்பதையும் பார்த்து அவன் குழப்பமடைந்தான். தன் மனைவியின் நிலைமையில் ஏதோ ஒரு பெரிய சிக்கலை நான் பார்த்து விட்டேன். அதனால் தான் பதிலளிக்கவில்லை என்று அவன் நினைத்தான். நான் அவசரமாக, ஆமாம், சிறிது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். உன் மனைவிக்கு ஒரு குறிப்பிட்ட மூலிகையின் மூலம் ஆவி பிடிப்பது தேவைப்படும். அதனால் அவளது பக்கவாத பிரச்சனை சரியாகும். அத்துடன் பலவீனம் அதிகரித்து வருவதால் அவளுக்கு மசாஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். ஆவி பிடிப்பது உண்மையிலேயே சரியான சிகிச்சை தான். ஆனால் என் மனதில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த எண்ணங்கள் காரணமாக மசாஜ் செய்வதற்கான பொய்யான சிகிச்சையையும் நான் சேர்த்து கொண்டேன். தன் மனைவியின் சிகிச்சை சாத்தியம் என்று கேள்விப்பட்டதும் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அவன், சரி, நீங்கள் சிகிச்சை அளியுங்கள், என் மனைவியை முழுமையாக குணப்படுத்துங்கள் என்று சொன்னான். நான் சொன்னபடி அவன் உடனே ஆவி பிடிப்பதற்கான பொருட்களை சேகரித்தான். அவன் ஒரு பெரிய பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்பிக் கொண்டு வந்தான். நான் சொன்னபடி அடுப்பில் வைத்தான். தண்ணீர் ஆவி வரும் அளவுக்கு சூடேற்றுங்கள் என்று நான் சொன்னேன். தண்ணீர் சூடானதும் நானும் அதில் ஒரு மூலிகையை சேர்த்தேன். அந்த மனிதர் ஆவி தயார் செய்து கொண்டிருந்தான். ஆனால் என் கண்கள் அவனது அழகான மனைவி மீது நிலைத்திருந்தன. அவள் விழித்திருந்தாள், ஆனால் முற்றிலும் அமைதியாக படுத்திருந்தாள். நான் அவளை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தேன். எப்படியாவது அந்த மனிதரை அங்கிருந்து விலக வைக்க வேண்டும் என்று நான் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தேன். அதனால் மசாஜ் செய்யும் சாக்கில் நான் அவளது மனைவியின் கையை பிடிக்க முடியும். ஆனால் அந்த மனிதர் எப்போதும் என் அருகிலேயே இருந்தான். வேறு வழியின்றி அவன் அங்கு இருந்தபோதே நான் அறையை பூட்டி அவனது மனைவிக்கு ஆவி பிடித்தேன். அவளது உடல் நன்றாக ஆவியால் பிடித்த பிறகு நான் அந்த மனிதரிடம், இப்போது இந்த ஆவி போதுமானது, நீ இந்த சாமான்களை வெளியே எடுத்து வை, அதற்குள் நான் உன் மனைவிக்கு மசாஜ் செய்கிறேன் என்று சொன்னேன். அவன் தன் மனைவியை பார்த்துவிட்டு சரி என்று சொன்னான். ஆனால் பிறகு என்ன நினைத்தானோ, அவன் அந்த பொருட்களை அங்கேயே அறையின் மூலையில் வைத்துவிட்டு என் அருகில் வந்து நின்றான். இதை பார்த்ததும் நான் கலக்கமடைந்தேன். அவன் தன் அழகான மனைவியை என்னுடன் தனியாக விட்டு செல்ல தயாராக இல்லை. அவன் பதட்டத்துடன் மீண்டும் மீண்டும் தன் இடத்தை மாற்றிக் கொண்டிருந்தான். மீண்டும் மீண்டும் தன் மனைவியை பார்த்து கொண்டிருந்தான்.
ஏதோ சொல்லாமல் அவளிடம் பேசிக் கொண்டிருப்பதைப் போல என் கேள்வி கண்களுக்கு பதிலாக அவன் சத்தமாக, உங்களுக்கு என் உதவி தேவைப்படலாம், அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாமல் என் மனைவிக்கு சிகிச்சை அளியுங்கள். ஒரு மருத்துவர் நோயாளி வீட்டில் உள்ளவர்கள் அருகில் இருக்கிறார்களா இல்லையா என்று கவலைப்பட மாட்டார் என்று சொன்னான். அவனது இந்த அறிக்கையில் இருந்து அவன் எனக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கிறான் என்று நான் நினைத்தேன். நான் நினைத்த அளவு அவன் அப்பாவியாக இல்லை. அவன் காரணமாக நான் குழப்பத்தில் ஆழ்ந்தேன். அவன் முன்னால் அவனது மனைவியை தொடும் எண்ணம் எனக்கு சாத்தியமற்றதாக தோன்றியது. என் ஒவ்வொரு அசைவிலிருந்தும் என் எண்ணம் சரியில்லை என்பதை அவன் புரிந்து கொள்வான். நான் சாக்கு போக்குக்காக என் பொருட்களை தேட ஆரம்பித்தேன். சிறிது நேரம் கழித்து அதிர்ச்சி அடைந்ததை போல நடித்து அவனிடம் மசாஜிற்கு தேவையான எண்ணெய் என்னிடம் இல்லை என்று சொன்னேன். அவன் என்ன எண்ணெய் வேண்டும் என்று கேட்டான். நான் பொய் சொல்லி எனக்கு நல்ல எண்ணெய் வேண்டும் என்று சொன்னேன். அதை கொண்டுதான் மசாஜ் செய்ய முடியும். ஏனென்றால் நல்ல எண்ணெய் மிகவும் சூடானது. பக்கவாத நோயாளிகளுக்கு சூடான பொருட்களை பயன்படுத்துவது மிகவும் நன்மை பயக்கும் என்று சொன்னேன். நான் அவனிடம், நான் அடுத்த நாள் நல்ல எண்ணெயை கொண்டு வந்து அதை சூடாக்கி உன் மனைவிக்கு மசாஜ் செய்வேன் என்று சொன்னேன். நான் சொன்னதை கேட்டதும் அவனும் கோபத்துடன், நானே என் மனைவிக்கு சூடான எண்ணெயால் மசாஜ் செய்ய முடியாதா என்று கேட்டேன். அவன், நல்லெண்ணெயை நான் வாங்க முடியும், மசாஜ் செய்வதும் ஒன்றும் கடினமான வேலை இல்லை என்று சொன்னான். அவனது பதிலை கேட்டு நான் சதம்பித்து போனேன். அந்த அழகான பெண்ணின் கணவன் அவன் என்றும் என் பேச்சால் அவன் சலிப்படையலாம் என்று நான் நினைக்கவே இல்லை. ஒரு மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவது வேறு விஷயம். ஆனால் ஒரு மருத்துவர் வீட்டிற்கு வந்து இப்படிப்பட்ட வினோதமான மற்றும் முட்டாள்தனமான ஆலோசனைகளை வழங்குவது அவனது 6வது அறிவை உசுப்பிவிட்டது. நான் உடனடியாக அவனது பேச்சை கேட்டிருந்தால் என் எண்ணம் கெட்டது என்று அவன் நினைத்திருப்பான். இதனால் எனக்கு கெட்ட பெயர் ஆகிவிடும். என் தொழிலும் மூடப்படலாம். என்னிடம் சிகிச்சைக்காக வரும் பெண்களும் இளம் பெண்களும் எச்சரிக்கையாகி விடுவார்கள். நான் பதட்டத்துடன் இல்லை. இது சாதாரண மசாஜ் இல்லை. அப்படியே இருந்திருந்தால் நீயே அதை செய்யும்படி நான் சொல்லி இருப்பேன். ஆனால் பக்கவாத நோயாளிகளின் மசாஜ் அவர்களது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்யப்பட வேண்டும். அந்த முறை எனக்கோ அல்லது என்னை போன்ற ஒரு மருத்துவருக்கோ மட்டுமே தெரியும். உன்னால் அதை செய்ய முடியாது என்று சொன்னேன். எப்படியோ நான் அவனை சமாளித்துவிட்டு அன்றைய தினம் அங்கிருந்து திரும்பி வந்தேன். ஆனால் அந்த மனிதர் என் எண்ணத்தை குறித்து சந்தேகம் அடைந்து விட்டான் என்று உணர்ந்தேன். அவன் கலக்கத்துடன் காணப்பட்டான். மேலும் இவ்வளவு அழகான மனைவியை வேற எந்த ஆணும் அவ்வளவு எளிதில் அவளை தொட அனுமதிக்க மாட்டான். ஆனால் நானும் என் அத்தனை நல்லொழுக்கங்களையும் வளர்ப்பதையும் மறந்துவிட்டு எப்படியாவது அந்த மனிதனின் அழகான மனைவியை பெற வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். அன்று இரவு நான் தாமதமாக என் இடத்தை சென்றடைந்தேன். அடுத்த நாள் தாமதமாக என் கடைக்கு வந்தேன். கடையின் வெளியே மருந்துகளை வாங்க மக்கள் கூட்டம் காத்திருந்தது. ஆனால் அவர்களை பார்த்ததும் இந்த முறை எனக்கு மகிழ்ச்சிக்கு பதில் எரிச்சல்தான் ஏற்பட்டது. நான் விருப்பமில்லாமல் மருந்துகளை கொடுக்க ஆரம்பித்தேன். என் மனம் முழுக்க அந்த மனிதனின் மனைவியின் நினைவில்தான் சுழன்று கொண்டிருந்தது. அவனது வீட்டிற்கு விரைவில் சென்று அவனது மனைவியை பெற வேண்டும் என்ற கவலையில் இருந்தேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு அழகான பெண்ணை நான் பார்த்ததில்லை. அவள் எனக்கு எளிதாக கிடைக்கலாம் என்று நினைத்தேன். நான் விரைவாக எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் மருந்துகளை கொடுத்து முடித்து விட்டேன். என் கடையை மூடினேன். இன்னும் பகல் நேரம் இருந்தது. ஆவி பிடிப்பதற்காக அத்தியாவசிய மூலிகைகளையும் நல்ல எண்ணெயையும் என் பையில் போட்டுக்கொண்டு அந்த ஏழை மனிதனின் வீட்டை நோக்கி சென்றேன். அவனது வீடு மிகவும் தூரத்தில் இருந்தது. அதனால் நான் அங்கு போய் சேரும்போது மாலையாகிவிட்டது. நான் ஆவலுடன் கதவை தட்டினேன். அவன் உடனே கதவை திறந்தான். ஒருவேளை அவனும் எனக்காக காத்திருந்திருக்கலாம். அவன் என்னை உள்ளே அழைத்தான். ஆனால் அவன் பதட்டத்துடன் இருந்தான். மீண்டும் மீண்டும் தன் இடத்தை மாற்றிக்கொண்டிருந்தான் என்று என்னால் உணர முடிந்தது. கடந்த முறை போலவே நான் மீண்டும் அவனது மனைவிக்கு ஆவி பிடித்தேன். ஆவி பிடித்ததால் அவளது உடலில் வியர்வை வர ஆரம்பித்தது. அவன் என் மனைவி ஆவி பிடிப்பதால் மட்டும் சரியாகிவிட்டால் மசாஜ் தேவையில்லை என்று சொன்னான். நான் அலட்சியமாக தோள்களை குலுக்கி, அது உன் விருப்பம், ஆனால் இந்த முறையில் அதிக நேரம் எடுக்கும், உன்னால் அவ்வளவு செலவு செய்ய முடியாது என்று சொன்னேன். நான் வேண்டுமென்றே அவனுக்கு சிகிச்சையின் செலவை உணர வைத்தேன். அவனும் அமைதியாகிவிட்டான். ஒருவேளை அவன் உண்மையிலேயே செலவை கண்டு பயந்திருக்கலாம். நான் ஆவி கொடுத்தேன். பிறகு நல்ல எண்ணெயை சிறிது சூடாக்கினேன். இந்த முறை அந்த மனிதன் ஆவிக்கான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றான். இதை பார்த்ததும் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. நான் விரைவாக அந்த பெண்ணின் கையை தொட்டேன். ஆனால் நான் அவளை தொட்டவுடன் திடீரென்று அவளது உடலில் அசைவு ஏற்பட்டது. நான் பார்த்ததில் என் உணர்வுகளை கலைந்து போயின. நான் பின்னால் நகர்ந்து தள்ளாடினேன். என் இந்த செயலால் அருகில் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி கிளாஸ்கள் கீழே விழுந்து உடைந்த சத்தம் அமைதியை குலைத்தது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த மனிதன் உடனடியாக ஓடி வந்து அறைக்குள் வந்தார். நான் திகைத்து போய் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தேன்.
அதே சமயம் அந்த மனிதன் பதட்டத்துடன் என்னவாயிற்று, ஏதேனும் பிரச்சனையா என்று என்னை கேட்க ஆரம்பித்தார். அவன் தன் மனைவியை பார்த்து கொண்டிருந்தான். அவள் இன்னமும் படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தாள். ஆனால் என் வாய் அடைத்து விட்டது. நான் பார்த்ததை சொல்லும் தைரியம் என்னிடம் இல்லை. நான் ஏதாவது சொல்லியிருந்தால் என் உண்மை வெளிவந்துவிடும். நான் பதட்டத்துடன் என் பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே வந்தேன். அந்த மனிதர் என்னிடம் மீண்டும் மீண்டும் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் நான் ஒரு கணம் கூட அங்கு நிற்கவில்லை. என் முகத்தில் வியர்வை முத்துக்கள் வழிந்தன. நான் போன பிறகு அந்த மனிதர் என்ன நிலைக்கு ஆளானார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவன் என் பதட்டத்தை பார்த்து அழ ஆரம்பித்து விட்டான். என் மூளை கலங்கி போயிருந்தது. நான் ஏதோ கனவு காண்பது போல் இருந்தது. என் வாழ்க்கையில் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு நோயாளியை நான் சந்தித்திருந்தேன். எப்படியோ நான் என் வீட்டிற்கு சென்று படுக்கையில் விழுந்தேன். என் மனம் சிந்தனைகளில் சிக்கி இருந்தது. அந்த மனிதனின் வீட்டில் நான் பார்த்ததை நம்புவது கடினமாக இருந்தது. அந்த ஏழை மனிதனின் அழகான மனைவியின் நினைவில் ஆழ்ந்தபடியே எனக்கு தூக்கம் வந்தது. அடுத்த நாள் காலை நான் வழக்கம் போல என் மருந்தகத்திற்கு வந்து என் வேலையில் மூழ்கி போனேன். வேலையின் பரபரப்பு காரணமாக என் மனதிலிருந்து அந்த ஏழை மனிதரின் நினைவு விலகி இருந்தது. ஆனால் மதியம் 2வது பிற்பகல் ஆனபோது அதே மனிதர் என்னிடம் வந்தார். இந்த முறை அவனது முகம் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பிரகாசித்தது. அவனது முகத்தில் புன்னகை இருந்தது. அவன் என்னை கூப்பிட்ட போது நான் மருந்து தயாரிப்பதில் மும்மரமாக இருந்தவன் அதிர்ச்சியடைந்து அவனை பார்த்தேன். அவனை திடீரென பார்த்ததும் ஒரு கணம் நான் கலக்கமடைந்தேன். ஆனால் அவன் பேச ஆரம்பித்தான். டாக்டர் சார், உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மருத்துவர். உங்களை பற்றி மக்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. உங்கள் கைகளில் பெரிய நோய்களை குணமாக்கும் சக்தி இருக்கிறது. அவனது இவ்வளவு பாராட்டு மற்றும் மகிழ்ச்சியின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. தன் மனைவியின் துக்கத்தில் அழுது கொண்டிருந்தவன் இன்று எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான்? ஆனால் அவனது அடுத்த வாக்கியம் என் உணர்வுகளையே கலைத்துவிட்டது. அவன் என் மனைவி சரியாகிவிட்டாள் என்று சொன்னான். அவன், நீங்கள் கொடுத்த 2 முறை ஆவி மற்றும் மசாஜ் இவ்வளவு பலன் கொடுத்திருக்கிறது. என் மனைவி இன்று காலை எழுந்தபோது முற்றிலும் சரியாகிவிட்டாள் என்று சொன்னான். அவன், என் மனைவி சரியாகிவிட்டதில் எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது. நான் உடனே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்துவிட்டேன் என்று சொன்னான். அவன் மீண்டும் மீண்டும் எனக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனது பக்கவாத நோயாளி மனைவி என் சிகிச்சையால் சரியாகிவிட்டான் என்று அவன் நம்பினான். வெளியில் பார்க்க அப்படித்தான் தெரிந்தது. ஆனால் உண்மை வேறு. நான் அவனிடம் அவனது மனைவியின் உண்மையை கூறிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் அமைதியாகவே இருந்தேன். ஒரு வார்த்தை கூட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. நான் அமைதியாக அவனது நன்றியை ஏற்றுக்கொண்டேன். பிறகு அவன் எனக்கு என் கட்டணத்தை கொடுத்தான். அது நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. இவ்வளவு பெரிய தொகையை பார்த்ததும் நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போது அந்த மனிதர் சிறிது வெட்கத்துடன், நான் இந்த தொகையை என் மனைவிக்காக ஒரு தங்க வளையல் வாங்க சேமித்திருந்தேன். இது அவளுக்கு ஒரு பரிசாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது எனக்கு இதைவிட உங்கள் கட்டணம் தான் மிகவும் முக்கியம் என்று தோன்றுகிறது. உங்கள் கருணையால் என் மனைவி அற்புதமாக குணமாகிவிட்டாள். தங்க வளையலை நான் பிறகு எப்போதாவது பணம் சேமித்து வாங்கிக் கொள்வேன் என்று சொன்னான். அவனது நல்ல எண்ணத்தையும் தன் மனைவி மீது அவன் வைத்திருந்த உண்மையான அன்பையும் பார்த்து நான் அவன் மீது பொறாமை கொண்டேன். அப்போது அந்த மனிதர் சிறிது வெட்கத்துடன், நான் இந்த தொகையை என் மனைவிக்காக ஒரு தங்க நெக்லஸ் வாங்க சேமித்திருந்தேன். இது அவளுக்கு ஒரு பரிசாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது எனக்கு இதைவிட உங்கள் கட்டணம் தான் மிகவும் முக்கியம் என்று தோன்றுகிறது. உங்கள் கருணையால் என் மனைவி அற்புதமாக குணமாகிவிட்டாள். தங்க நெக்லஸ் நான் பிறகு எப்போதாவது பணம் சேமித்து வாங்கிக் கொள்வேன் என்று சொன்னான். அவனது நல்ல எண்ணத்தையும் தன் மனைவி மீது அவன் வைத்திருந்த உண்மையான அன்பையும் பார்த்து நான் அவன் மீது பொறாமை கொண்டேன். ஆனால் அவனது மனைவியை பற்றி நினைத்து பார்த்தால் என் மனம் கசப்பால் நிறைந்தது. அன்றிரவு அவனது மனைவியை பற்றி நான் தெரிந்து கொண்ட உண்மை என்னை உள்ளுக்குள்ளேயே கலக்கமடைய செய்தது. நான் அந்த மனிதனிடம் உண்மையை சொல்லி இருந்தால் அவனது மகிழ்ச்சி முற்றிலும் அழிந்துவிடும். அந்த மனிதன் தன் மனைவியின் ஏமாற்றத்திற்கு ஆளாகிவிட்டார் என்று எனக்கு தோன்றியது. அவன் உண்மையை அறிய வேண்டும். கட்டின தொகையை வைத்துக்கொண்டு நான் திடீரென்று அவனிடம், நான் உங்கள் மனைவியை ஒரு முறை பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். நீங்கள் அனுமதித்தால் கடைசியாக அவளை பரிசோதிப்பது அவசியம். இதை கூறும்போது நான் சற்று தயங்கினேன். ஏனென்றால் அந்த மனிதர் ஏற்கனவே என் மேல் சந்தேகம் அடைந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த முறை என் நோக்கம் தெளிவாக இருந்தது. என் நோக்கம் அவனது மனைவியிடம் பேசுவது மட்டுமே. அதனால் அந்த சாமர்த்தியமான பெண்ணின் உண்மையான முகத்தை அவளது கணவனுக்கு காட்ட முடியும். நான் தயக்கத்துடன் அனுமதி கேட்டபோது அந்த மனிதர், என்னை மன்னிக்கவும், என் மனைவி மிகவும் அழகாக இருக்கிறாள். அதனால் நான் அடிக்கடி அவளுக்காக பயப்படுகிறேன். யாராவது அவள் மீது கவனம் செலுத்தினால் எனக்கு சந்தேகங்கள் எழும் என்று சொன்னான்.
அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டு, நீங்கள் நல்ல எண்ணத்துடன் சிகிச்சை செய்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் நான் உங்களை சந்தேகித்தேன், அதற்காக நான் வெட்கப்படுகிறேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கள் வீட்டிற்கு வரலாம் என்று சொன்னான். அவனது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். அவன் திரும்பி சென்றபோது நான் யோசனையில் ஆழ்ந்தேன். நான் அவனது மனைவியின் கையை தொட்ட அந்த கணம் மீண்டும் மீண்டும் என் மனதில் ஓடியது. நான் இந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தேன். விரைவில் அவனது வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். இருப்பினும் வேலைப்பளு காரணமாக என் 2-3 நாட்கள் மருந்தகத்திலேயே கழிந்தது. என்னால் அந்த மனிதரின் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு என் மருந்தகத்தில் நோயாளிகள் மிக குறைவாக இருந்தபோது நான் அவர்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்துவிட்டு மருந்தகத்தை மூடிவிட்டு அந்த மனிதரின் வீட்டை நோக்கி புறப்பட்டேன். அங்கு சென்றபோது அதே மனிதர் கதவை திறந்தார். அவர் என்னை பார்த்ததும் அன்புடன் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். அவரது மனைவி சமையலறையில் மிகவும் அழகான ஆடை அணிந்து டீ தயாரித்து கொண்டிருந்தாள். படுக்கையில் நோயுற்று கிடந்த அந்த பெண்ணின் அழகு இப்போது மேக்கப் மற்றும் அழகான உடைகளில் இன்னும் சிறப்பாக தெரிந்தது. என்னை பார்த்ததும் அவள் மிகவும் பதட்டமடைந்தாள். அதே சமயம் என் முகத்தில் ஒருவித கேலி புன்னகை தானாகவே தோன்றியது. தன் கணவன் கூப்பிட்டதால் அவள் கட்டாயத்தின் பெயரில் என் முன் வந்தாள். கண்களை தவிர்த்து ஒரு சிறிய வணக்கம் சொன்னாள். பிறகு விரைவாக சமையலறைக்கு திரும்பி சென்றாள். அந்த மனிதர் எனக்கு உபசரிப்பு செய்வதில் மும்மரமாக இருந்தார். அதே சமயம் நான் அவளது மனைவியுடன் பேசுவதற்கான சரியான வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தேன். பொதுவாக அந்த பெண்ணின் உண்மையை அவளது கணவன் முன் தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் முதலில் அவளிடமிருந்து உண்மையை அறிய விரும்பினேன். விரைவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த மனிதர் மிகவும் அன்புடன் என்னை இரவு உணவுக்கு தங்கும்படி கேட்டுக்கொண்டார். அதனால் நான் தங்கினேன். அவர் இரவு உணவுக்கான பொருட்களை வாங்க சந்தைக்கு சென்றார். என் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கை அவ்வளவு அதிகமானது. அவன் தன் மனைவியை என்னுடன் தனியாக விட்டுவிட்டு சென்றான். இவ்வளவு நல்ல மனிதனின் மனைவி மீது நான் தவறான எண்ணம் வைத்திருந்தது எனக்கு உள்ளுக்குள் வெட்கத்தை அளித்தது. அவன் சென்ற பிறகு நான் சமையலறையில் மறைந்திருந்த அவனது மனைவியை அழைத்து, உன் ரகசியத்தை உன் கணவனிடம் நான் சொல்லக்கூடாது என்று நீ விரும்பினால் என் முன் வந்து நீ ஏன் இப்படி செய்தாய் என்று உண்மையை சொல் என்றேன். அந்த பெண் பதட்டமடைந்தாள். விரைவாக சமையலறையிலிருந்து வெளியே வந்து என் முன் நின்றாள். வெட்கத்தால் அவளது தலை குனிந்திருந்தது. நான் அவளை பார்த்தேன். அவளது அழகு உண்மையில் யாருடைய நம்பிக்கையையும் அசைக்கும் அளவுக்கு இருந்தது. ஆனால் இந்த முறை என் எண்ணம் கெட்டது இல்லை. ஒருவேளை அவள் எவ்வளவு அப்பாவியாக தெரிகிறாளோ அவ்வளவு அப்பாவியாக இல்லை என்று எனக்கு தெரிந்ததால் இருக்கலாம். அவளது மௌனத்தை கலைத்து நான் மென்மையான குரலில், அன்று நான் உன் உண்மையை அறிந்து கொண்டேன். நான் உன்னை தொட்டபோது நீ என் கையை உதறி என்னை முறைத்தாய். நீ முற்றிலும் நலமாக இருந்தாய். என் செயலால் நீ பக்கவாத நோயால் இல்லை என்பது தானாகவே தெரிந்தது என்று சொன்னேன். அவளது இந்த செயல் என்னை உலுக்கி இருந்தது. அவளது ஏழை கணவன் என்னிடம் எப்படி வந்தான், அவளது சிகிச்சைக்காக அழுது கொண்டே என்னிடம் வரும்படி கெஞ்சினான் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. அவன் தன் மனைவிக்காக எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருந்தான். அவனது மனைவிக்கு சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்று மக்களிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். அதே சமயம் அந்த பெண் வெறும் நாடகம் செய்து கொண்டிருந்தாள். நான் அவளை வெட்கப்படுத்தியதால் அவள் இன்னும் அதிகமாக தலைகுனிந்து அமைதியாகிவிட்டாள். நான் அவளிடம், உன் கணவன் உனக்காக பணம் சேமித்திருந்தான். விரைவில் உனக்கு தங்க நெக்லஸ் வாங்கி கொடுக்க போகிறான். ஆனால் அந்த தொகையை என் சிகிச்சை கட்டணமாக கொடுக்க நேரிட்டது என்று சொன்னேன். நான் இதை சொன்னபோது அவள் ஆச்சரியத்துடன் தலை நிமிர்ந்து என்னை பார்த்தாள். பிறகு கண்ணீர் விட்டபடி தலை குனிந்து விட்டாள். அவள் அழுவதை பார்த்ததும் நான் மென்மையாக, நீ ஏன் இந்த பொய் நாடகத்தை அரங்கேற்றினாய்? உன் கணவன் உன்னால் இவ்வளவு கவலைப்பட்டான், அழுது கொண்டிருந்தான் என்று சொன்னேன். அப்போது அவள், ஒரு நாள் நான் எழுந்தபோது திடீரென்று என் காலில் வலி ஏற்பட்டது. என்னால் அசைய முடியவில்லை. நான் சத்தமாக கத்தி என்னால் அசைய முடியவில்லை என்று அழுதேன். என் கணவர் இதை கேட்டு மிகவும் பதட்டமடைந்து எனக்கு ஆதரவு கொடுத்து தூக்க முயன்றார் என்று சொன்னார். அவர் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. என் கணவர் என் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் அவரது நடத்தை எப்போதும் ஒருவித கம்பீரத்துடன் இருந்தது. ஆனால் அன்று என் கவலையில் அவரது புதிய வடிவத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அது எனக்கு பிடித்திருந்தது. அவர் எனக்கு ஆதரவு கொடுத்து தூக்கிய போது நான் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி என்னை சரி செய்து கொண்டேன். நான் சரியாகிவிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு குறும்பு எண்ணம் தோன்றியது. நான் கணவரை சற்று கஷ்டப்படுத்தலாம் என்று நினைத்தேன் என்று அவள் தொடர்ந்து சொன்னாள். நான் படுக்கையில் விழுந்து என் உடல் செயலிழந்து விட்டது போல் நடிக்க ஆரம்பித்தேன். என் கணவர் இதை கேட்டதும் பதட்டமடைந்து உடனடியாக வீட்டை விட்டு வெளியே சென்றார். அவர் திடீரென்று வீட்டை விட்டு வெளியேறியதால் நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் திரும்பி வந்ததும் இது என் குறும்பு என்று நான் அவரிடம் உண்மையை சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர் திரும்பி வந்தபோது ஒரு மருத்துவரிடம் பேசிவிட்டு வந்ததாகவும் அவர் என்னை பார்க்க வரவிருப்பதாகவும் சொன்னார். இதை கேட்டதும் என்னால் உண்மையை சொல்ல முடியவில்லை.
மருத்துவர் வந்து என்னை பத்திரமாக பார்த்தால் என் கணவர் என்னை பொய்யர் என்று நினைத்து விடுவார் என்று நான் பயந்தேன். மருத்துவர் வந்தார், மேலோட்டமாக பரிசோதித்து மருந்து எழுதி கொடுத்துவிட்டு சென்றார். இப்படி எனது கணவரின் கவலையை பார்த்து எனது நாடகம் நீண்டது. என் கணவர் கோபப்பட்டு விடுவாரோ என்று நான் உண்மையை சொல்ல பயந்தேன். என் கேலி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. ஆனால் நீங்கள் என் மீது தவறான எண்ணம் வைத்து என்னை தொட்டபோது என்னால் தாங்க முடியவில்லை. உங்கள் கையை உதறி தள்ளிவிட்டேன். நீங்கள் என்னை இந்த நிலையில் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு நான் என் கணவனிடம் உங்கள் எண்ணத்தை பற்றி சொல்லிவிடுவோனோ என்று பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டீர்கள் என்று சொன்னாள். இதையெல்லாம் சொல்லும்போது அந்த பெண் அழ ஆரம்பித்தாள். அவள் கணவருக்கு பயந்து நான் அடுத்த நாள் எழுந்து மசாஜ் மற்றும் ஆவியால் நான் சரியாகிவிட்டேன் என்று சொன்னேன் என்று சொன்னாள். நான் அமைதியாக அவளது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது அவளது கணவர் உள்ளே வந்தார். அவனை கண்டதும் நாங்கள் இருவரும் பதட்டமடைந்தோம். அவன் தன் பணப்பையை வீட்டில் மறந்துவிட்டான். அதனால் பணம் எடுக்க திரும்பி வந்திருந்தான். அவன் தன் மனைவியின் பேச்சை கேட்டுவிட்டான். அவன் தீவிரத்துடன் தன் மனைவியின் அருகில் சென்று அவளது கண்ணீரை துடைத்து, இதில் கோவப்பட வேண்டியது ஒன்றுமில்லை. முதல் நாளே இது உன் குறும்பு என்று என்னிடம் சொல்லி இருந்தால் நான் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன் என்றான். இருவரும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுவிட்டு பிரச்சனையை முடித்து கொண்டனர். நான் வெட்கத்துடன் அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவனது கட்டணத்தை அவனிடம் திருப்பி கொடுத்தேன். நான் இந்த தொகைக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்கள் மனைவி ஏற்கனவே சரியாகிவிட்டார். நான் எந்த சிகிச்சையும் செய்யவில்லை என்று சொன்னேன். நான் அங்கிருந்து கிளம்பினேன். இந்த முறை அவன் என்னை போவதற்கு முன் சாப்பிட சொல்லவில்லை. ஆனால் அவன் நான் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னான். அது எனக்கு வெட்கத்தால் தலை குனிய போதுமானதாக இருந்தது. நீ ஒரு மருத்துவர், உன் தொழிலுக்கு நேர்மையாக இரு. மக்கள் நம்பிக்கையுடன் உன்னை தங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். அதனால் நீ அவர்களின் கௌரவத்தின் மீது கை வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. உங்களை போன்ற மருத்துவர்களை மக்கள் கடவுளாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு துரோகம் செய்யாதே என்றான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.